அஸ்ஸலாமு அலைக்கும். பைனாப்பிள நல்லா ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 முந்திரியை நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிளை நல்லா நம்ம வறுத்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 2 ஏலக்காவை நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து நல்லா ரவை நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையை நல்லா வறுத்த ரவையை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலரு அதில் தண்ணியில் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ வறுத்த ரவையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்ததுனால நான் ஒரு கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கிட்ட இதில் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரியும் நம்மளை இதில் சேர்த்துட்டோம்னா அருமையான டேஸ்ட்டில் நமக்கு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பைனாப்பிள் புளிக்குதா இனிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.